சென்னை பீச்சிலேருந்து ஆவடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் ஜர்னி பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஹே கைஸ், நான் தான் ஃப்ரெண்ட் வரும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு லோக்கல் ட்ரெயின் ஜர்னி தாங்க பண்ண போகிறோம். சென்னை பீச்சிலேருந்து ஆவடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் ஜர்னி பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். கேட்பீங்க, என்னடா சென்னை பீச்லேருந்து ஆவடிக்கு ட்ரெயின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. டெடிக்கேட்டடான ட்ரெயினே பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து இருக்குது. அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். நான் அங்கேருந்து வந்தேன். இன்னொரு 6 minutes தான் இருக்குது நம்மளோட டிபார்ச்சருக்கு. ஸோ பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, ஸோ அந்த ட்ரெயின் தான். ஸோ 11:05 அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். சரி வாங்க, வித் டீட்டெயில்ஸ்லாம் பிளாட்ஃபார்ம் போய் பார்ப்போம். பீச் ஸ்டேஷனோட இன்டீரியர்ஸ் இது தான். ஸோ அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அண்ட் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் அண்ட் இங்கே ஒரு ஸ்டால் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, 1 station 1 product. அண்ட் அங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு கேட்ரிங் மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் ஓப்பனில் இல்லை. சரி, டிக்கெட்டு வந்து இங்கே போய்ட்டு எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் போவோம். ஸோ லோக்கல் ட்ரெயினோட இன்டீரியர் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்க்க ஒரு ஓல்ட் டைப் கோச்சாக தான் இருக்குது. ஸோ பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 40 minutes to 50 minutes ஜர்னி தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், நம்ம ட்ரெயினை பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:05 சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரத்தில். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 45 to 50 minutes ஆகும். ஸோ அவ்வளோதான் ஆகுதா இல்லை கொஞ்சம் எதாவது டிலே ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இங்கேருந்து நம்ம போகிற ரூட்டு தான் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ராயபுரம் வாஷர்மன்பேட் வழியாக போவோம். ஸோ அந்த எல்லா ஸ்டேஷன்ஸையும் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டுறேன். அங்கே நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் என்னென்னா அதுதான் பார்த்திங்கன்னா சென்னை ஹார்பரு, சென்னை போர்ட்டு. ஸோ அதனால தான் அது கடல் தான் இங்கே பக்கத்துலேயே. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் நம்ம ட்ரெயின் அப்படியே ஸ்லோவாக வெளியே வந்துடுச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான ராயபுரம் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ராயபுரமில் என்ன ஒரு ஃபேமஸான விஷயம்னா, ஸோ இந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே 2nd ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அப்போ ஃபஸ்ட்டு எதுடான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவுரா, கொல்கட்டா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஹவுரா ஜங்ஷன் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓல்டஸ்ட். அண்ட் ராயபுரம் தான் பார்த்திங்கன்னா 2nd ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் ராயபுரமில் பார்த்திங்கன்னா இங்கே லோக்கோ ஷெட் இருக்குது. ஸோ WAP7 லோக்கோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் WAP7. ஸோ அந்த லோக்கோ பார்த்திங்கன்னா ராயபுரம் ஷெட்டில் ராயபுரமில் அவங்களோட ஷெட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, லோக்கோ ஷெட்டு. ஸோ ரொம்ப ஃபேமஸான அண்ட் ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியான்னு கூட சொல்லலாம்.
நம்மளோட செகண்ட் ஸ்டேஷன் வாஷர்மேன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக ட்ரெயின் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாஷர்மேன் பெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பக்கம் தான், இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான். பட் நடுவில் ஸ்லோ பண்ணாங்க, நிறுத்தி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்ட்ரல் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் போய் ஜாயின் ஆயிடுவோம். நேராக போய் நம்ம பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி போய் ஜாயின் ஆயிடுவோம். ஸோ அங்கே அந்த லைன் செப்பரேஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ அங்கே ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசின் பிரிட்ஜ்லேருந்து அப்படியே பைபாஸ் ஆகி நார்த் சைடு போகிற லைன், இல்லை சங்கமித்ராலாம் போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைன் தான் ஸோ அங்கே போகிறது. அண்ட் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட சென்னை சென்ட்ரல்லேருந்து வர லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு ட்ராக் ஒன்று போகுது பாருங்கள். ஸோ அங்கே ஒரு ட்ராக் போகுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் போகிற லைனு. ஸோ அப்படியே பேசின் பிரிட்ஜ்லேருந்து கட் ஆகி அப்படியே டேரெக்டாக போனோன்னா நம்ம வந்து அப்படியே ஜோலார்பேட் வந்துடும். ஸோ அந்த லைன் தான் இது. ஸோ நான் உங்களுக்கு 2 லைனும் காட்டியிருப்பேன். ஸோ சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்த லைன் அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேசின் பிரிட்ஜ்லேருந்து பைபாஸ் ஆகி ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கும்மிடிப்பூண்டி ரூட் அந்த போகிற லைன் ஒன்று காட்டியிருப்பேன். அண்ட் ஆல்சோ வாஷர்மேன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கும்மிடிப்பூண்டி போகிற லைனும் காட்டியிருப்போம் உங்களுக்கு. ஸோ அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நார்மல் அந்த சைடு அரக்கோணம் ரூட்டில் உள்ள ஸ்டேஷன்ஸ்லாம் நிற்கும் ஆவடி வரைக்கும். ஸோ அப்படியே நம்ம போவோம். நிறைய ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ பெரம்பூரும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ஸ்டேஷன். ஸோ இந்த செக்ஷனில் நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் சென்னைக்கு வரும்போது, ஸோ கோயம்புத்தூர் அண்ட் கேரளா சைட்லேருந்து ரிட்டன் சென்னைக்கு வரும்போது நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் நிற்கும். ஸோ நிறைய இந்த நார்த்து போகிற ட்ரெயின்ஸ், சென்னை சென்ட்ரல் டச் பண்ணாமல் நார்த்து போகிற நிறைய ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா நின்று போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கமித்ரா, இந்த பட்னா, எர்ணாகுளம். ஸோ இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சென்ட்ரல் போகாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் நிற்கும். ஸோ பெரம்பூரில் நிறைய க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஏறுவாங்க, இறங்குவாங்க. அண்ட் நார்த் சைடு போகிறவங்க நிறைய அந்த வடக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேருந்து தான் ஏறுவாங்க. ஸோ பெரம்பூரும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ஸ்டேஷன் தான் இந்த செக்ஷனில். ஒரு 30 மினிட்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ வில்லிவாக்கமில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதான் ஃபேமஸ். ஐசிஎஃப்பில் என்ன ஃபேமஸ், ரொம்பவே ஃபேமஸ்னால் பார்த்தீங்கன்னா கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சவுத்தில் போகக்கூடிய நிறைய ட்ரெயின்ஸு அண்டு ஆல் ஓவர் இந்தியாவில் ஓடுற
நிறைய ட்ரெயினோட ரேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ICF சென்னை பெரம்பூர்னு போட்டிருப்பாங்க. அதை விட இன்னொன்று ஒரு ஸ்பெஷலான விஷயம், வந்தே பாரத்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தே பாரத்தோட பிறப்பிடம்னே சொல்லலாம் இந்த வில்லிவாக்கம்ல உள்ள ICF. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா போகலாம். இன்னும் மேஜராக பார்த்திங்கன்னா அம்பத்தூர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படி அதுக்கு நடுவில் நிறைய சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். அண்ட் கைஸ், இந்த vlog நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ட்ராவல் பண்ணலை. ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாஸ் ப்ரோஸ் இருக்காங்க. ஸோ ஃபியூவர்ஸ் இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா பீச்சிலேருந்து ஆவடி அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக ரொம்பவே கூட்டம் கம்மியாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக டைமிங் பார்த்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயினாகவே இருக்குது. நிறைய பேர் தாங்க, நிறைய காலியாக இருக்குது சீட்ஸு. நிறைய பேர் இந்த வண்டியை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 55 மினிட்ஸ் தான் சென்னை பீச்லேருந்து இங்கே வருது அப்படின்றது. நிறைய பேர் சென்னை சென்ட்ரல்லேருந்து சபர்பன்லேருந்து நிறைய பேர் ஏறுறாங்க. இந்த ட்ரெயினில் போகிறது அப்படின்றது கூட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. 10 ருபீஸ் தான் டிக்கெட்டு ஒரு பர்சனுக்கு. ஸோ நிறைய பேருக்கு சொன்ன மாதிரி தான் ரொம்ப க்ரௌடே பார்த்திங்கன்னா ரொம்பவே இல்லவே இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் தாண்டி போயிட்டுருக்கோம். இதே அந்த சென்னை சென்ட்ரல் இருந்தால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏறி இருப்பாங்க இந்நேரம். பட் யாருமே ஏறவே இல்லை. ஸோ இதை வந்து செக் பண்ணி ஏறிக்கோங்க சென்னை பீச்லேருந்து. ஒரு 35 மினிட்ஸ்லேயே நம்ம பார்த்திங்கன்னா பற்றவாக்கம் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். அண்ட் வில்லிவாக்கம்க்கு அப்புறம் நல்லா ஸ்பீடாக தான் வந்தாங்க. ஸோ லோக்கல் ட்ரெயினோட டாப் ஸ்பீட் எவ்வளவோ ஸோ அது வரைக்கும் வந்து அடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 80-85 தான் போகும். இதே எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரம்பூர்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் LHB உள்ள எக்ஸ்பிரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 130 வரைக்குமே போகும். ஸோ அது வரைக்கும் டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ICF கோச்சஸ் அண்ட் உட்கிரிஸ் கோச்சஸ்க்குலாம் வந்து 110 தான். ஒன்லி LHB கோச்சஸ்க்கு மட்டும்தான் 130. அண்ட் அதே தவிர வந்தே பாரத் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 130 போகும். பெரம்பூர்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தான். பட் லோக்கல் ட்ரெயினுக்குலாம் எதுவுமே இல்லை. நார்மல் ஆஸ் யூஷுவல் எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்பீடு. ஸோ கைஸ், அம்பத்தூர்லேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ அம்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் நிற்குமான்னு கேட்டிங்கன்னா நிற்கும். ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா சப்தகிரி பார்த்திங்கன்னா நிற்பான். அண்ட் அதை தவிர பார்த்திங்கன்னா வந்து திருப்பதி மெமோ வந்து இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வந்து நிற்பான். அண்ட் ஆல்சோ அரக்கோணம் மெமோ. ஸோ இந்த 3 ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா நிற்கும். எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் உள்ள ட்ரெயின்ஸு. மிச்சபடி லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாமே நிற்கும். மெயினாக பார்த்திங்கன்னா சப்தகிரி இருப்பான். ஸோ அதுதான் ஒரு மேஜரான ஒரு விஷயம் அம்பத்தூரில். அண்ட் ஆல்சோ மேஜரான ஒரு ஸ்டேஷன் இந்த செக்ஷனில். ஸோ
ஸோ உள்ள க்ரௌட் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், க்ரௌடே இல்லை யாருமே. ஸோ இங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ரெயின் ஓடுன்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ சென்னை பீச்லேருந்து ஸோ வரவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் போய் ஏறாமல் ஸோ அப்படியே இந்த சைடு பீச்லேருந்து ஏறினீங்கன்னா ஸோ இந்த அம்பத்தூர் ஆவடி போகிறவங்களுக்குலாம் இந்த ட்ரெயின் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ க்ரௌடு சுத்தமாகவே இல்லை. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஆவடி போய் ரீச் ஆயிடுவோம். முந்தின ஸ்டாப் அண்ணனூரில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரெயினுங்க. ஸோ இங்கேருந்து ஆவடி பீச்லேருந்து ஆவடி போகிறதுக்கு அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் பீச்லேருந்து ஆவடிக்கு பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இந்த 22 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 15 ஹால்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு சென்னை பீச்லேருந்து ஆவடி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ட்ரெயினை எடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா ஆவடி போய் ரீச் ஆயிடும். எப்படி நம்ம தாம்பரமில் ஒரு இஎம்ஐ ஷெட் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஆவடியில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஷெட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இஎம்ஐ ட்ரெயின்ஸ் மெமோ ட்ரெயின்ஸுக்கெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸாக இந்த ஒரு இஎம்ஐ ஷெட் பார்த்தீங்கன்னா இருக்கும். புதுசாக இருக்காங்க பார்க்க. டிஃப்ரெண்ட்டான இஎம்ஐ டெலிவரி ஒன்று இங்கே இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியல. ஆக்சுவலாக இதில் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வேறு இருக்குது. இது இஎம்ஐவா மெமோ தான் நினைக்கிறேன். இது இஎம்ஐ கொடுக்க மாட்டாங்க, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கிறனால. எத்தனை பேர் இந்த மாதிரி கோச்சஸை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு கோச் வந்து காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஒயிட் கலரில் ஒரு புதுசாக ஒரு ரேக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஎஃப் பஞ்சாபில் உள்ள ஒரு ரெயில் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ அது ஒரு பேர் எதுவும் வரும். ஸோ நான் கீழே போடுறேன் நான். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ என்ன ரீசன் சொல்லி தெரியல. அங்கேருந்து இங்கே இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. பட் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். இல்லாமலாம் இவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அங்கேருந்து. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு புது ட்ரெயின் ஒரு புது மெமோ பர் தான் இருக்குது. எதுனா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு புது மெமோவாக தான் இருக்கும். ஸோ எந்த ரூட் என்னன்னு சொல்லி ஃப்யூச்சரில் பார்ப்போம். நம்ம வந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் அதே பிளாக் பண்ணி போட வேண்டியதான். ஸோ ஆவடி வந்துட்டோம் நம்ம. நான் சொன்ன மாதிரி 11:59 ஆகுது. ஸோ ஆவடி அப்படியே என்ட்ரு ஆகிறோம். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டைமிங் வந்துட்டோம். ஸோ வாங்க என்ட்ரன்ஸ் வந்து எடுப்போம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கோம். அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அரைவ் ஆகிடுச்சு. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணி தான். நான் தான் பார்த்தீங்கன்னா 11:55 நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆன் டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 55 மினிட்ஸ் ஆகுது. ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா தப்பு கணக்கு போட்டு வச்சுருந்தேன் 11:55க்குலாம் ரீச் ஆகணுன்ற மாதிரி.
ஸோ பட் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோ பண்ணாங்க ஒரு இடத்துல அண்ட் ஆல்சோ நிறுத்தி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லைனாலே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் இது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நடுவில் நிறுத்தி போடுறதுனால தான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிலே வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து இந்த வியாசர்பாடி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வராங்க. ஸோ அதெல்லாம் இல்லைனா ஒரு 45 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog முடிஞ்சிடுச்சு சென்னை பீச்லேருந்து ஆவடிக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த தாம்பரம் சைட்லேருந்து வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் மாதிரி போகிறதுக்கு நீங்கள் பீச்சுக்கு போயிட்டு ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏறிக்கலாம். ஸோ 2 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 10:25க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 11:05க்கு 2 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த 2 ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பீச் சென்னை பீச் தாம்பரம் சைட்லேருந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ஜர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு சென்னை பீச்லேருந்து ஆவடி வரைக்கும். ஸோ இதோட இந்த சூப்பரான vlog பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட சூப்பரான vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.